ஆமா. ஸோ ஆடி மாசத்துல இந்த வாட்டி ஆடி பூரம் வந்து கடைசி வெள்ளி, அதாவது 14ஆம் தேதி வருது. ஸோ இந்த 14ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது 1000 கண்ணு இருக்கு. நம்ம திட்டுவாங்க ஆமா, இல்லைங்களா? ஆமா, உனக்கெல்லாம் 1000 கண்ணு வச்சுட்டு நீ எதுக்கு இருக்க? என்னை என்ன ஆமா. பார்த்த நீ? நம்ம நான் வாழ்க்கையில புவனேஸ்வரி அம்மன் கோவில்ல பார்த்திருக்கேன் சார். கஷ்டப்படுறேன் அப்படின்னு திட்டுவாங்க இல்லைங்களா? அந்த 1000 கண்ணுல ஒரே ஒரு கண் கருணை பார்வை நம்ம மேல பட்டா நம்ம வாழ்க்கை அன்ஷேப்டா வரும். எதனாலன்னா ஒரு 2 ஜாயிண்ட்ஸ் வந்து இதுல பண்ணுவாங்க. 2 ஜாயிண்ட். ஸோ இந்த 2 ஜாயிண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிப் வச்சு இதில் ஜாயின் பண்ணுவாங்க. கோடியிலேருந்து வாங்கக்கூடிய இந்த வளையல அம்பாள் கோவில் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நம்மளோட பொண்ணுக்கோ இல்ல நமக்கோ இல்ல நம்ம அம்மாக்கோ அந்த நம்ம போய் கிஃப்டா கொடுக்கணும். அப்படி பரிசா நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கும். ஹலோ மக்களே, வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் பற்றி நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதை நான் சொல்கிறத விட அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி சார் சொன்னால் நல்லாயிருக்கும் சார். வணக்கம் சார், ஜெய் புவனேஸ்வரி. ஸோ ஆடிப்பூரம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு உரிதான மாதம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அம்பாளுக்காக நம்ம ஒவ்வொரு திருவிழா பண்ணுறது, விசேஷம், தீ மிதிக்கிறது, அழகு குத்துறது, கூழ் ஊத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஆடி மாதத்தில் இந்த வாட்டி ஆடிப்பூரம் வந்து கடைசி வெள்ளி, அதாவது 14ஆம் தேதி வருது. ஸோ இந்த 14ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பாள் அவதரித்த நாள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவதரித்த ஆண்டாள் ஜெயந்தி, அதுதான் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் ஆண்டாள் ஜெயந்தி. அதாவது ஆண்டாள் வந்து அதாவது லக்ஷ்மி தேவி வந்து பெருமாளை கல்யாணம் பண்றதுக்காக ஆண்டாளா அவதரிச்சு, அதாவது ஒரு மனிதன் இறைவனோட ஒன்றலை கலக்க முடியும் அப்படின்னு சொன்னது வந்து இந்த ஆண்டாள் அவதாரம் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல பெருமாளுக்கு எப்பயுமே மாலை சாட்டுருவாங்க அவங்க அப்பா. அதாவது அவங்க நந்தவனம் தோட்டம் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து பூ எடுத்து கட்டி கட்டி அவரே போடுவாரு. ஒரு தடவை குழந்தையா இருக்கிற ஆண்டாள் என்ன பண்ணாங்க, எடுத்து தன்னோட கழுத்துல போட்டு அழகு பாக்குறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சிரு போதுன்னு எடுத்து வச்சிடறாங்க. ஸோ பெருமாள் கிட்ட போடலான்னு போகும்போது அதுல முடி இருந்ததை பார்த்துட்டு, நம்ம பொண்ணு தான் பெண்ணோட முடி தெரியும் இல்லையா, நீளமா இருக்கும் இல்லையா, ஸோ இப்போ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை அடிச்சுட்டு வேற மாலை கட்டி போடுறாங்க. பெருமாள் ஏத்துக்கவே மாட்டாரு. அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, நான் போட்ட இந்த மாலையை பெருமாளுக்கு ஒரு வாட்டி போட்டு பாருங்க, அவர் ஏத்துப்பாரு. நீ போட்ட மாலையை பெருமாளுக்கு போடுவா, சரி குழந்தை சொன்னாலும் நம்ம பண்ணி பாவன்னு போடுறாரு, ஏத்துக்கிறாரு. ஸோ அதுல இருந்து ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா, பெருமாளையே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு விபரீதமான ஆசை, ஒரு கடவுளை வந்து கல்யாணம் பண்ணணும்னு. ஸோ யாருமே பண்ணாரு. ஸோ அவங்க அதனால வந்து விரதம் இருந்து பெருமாளையே கல்யாணம் பண்ணி பெருமாளோட ஒன்றனா கலக்குறாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள் தான் லக்ஷ்மி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, நம்மளோட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வளையலை வந்து அம்பாளுக்கு வந்து அலங்காரமா பண்ணுவாங்க. நிறைய கோவில்கள்ல அலங்காரமா பண்ணுவாங்க. அந்த வளையலை வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க, திருமணம் ஆகாத பெண்களுக்கு கொடுப்பாங்க, திருமண பாக்கியம் அமையணும்ட்டு. ஸோ நம்ம சிருஷ்டி வழியில வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட கோவில்ல வந்து சதாக்ஷி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கா. சாகம்பரி அப்படின்னு அந்த அம்பாளுக்கு இன்னொரு பேரு, சதாக்ஷி என்கின்ற சாகம்பரி. இந்த அம்பாள் வந்து அலங்கார சொரூபினி. அதாவது 1000 கண்ணு இருக்கு. நம்ம திட்டுவாங்க இல்லைங்களா, உனக்கெல்லாம் 1000 கண்ணு வச்சுட்டு நீ எதுக்கு இருக்க? என்னை என்ன பார்த்த நீ? நான் புவனேஸ்வரி அம்மன் கோவில்ல பார்த்திருக்கேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு திட்டுவாங்க இல்லைங்களா? அந்த 1000 கண்ணுல ஒரே ஒரு கண் கருணை பார்வை நம்ம மேல பட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும் இல்லையா? ஸோ அந்த அம்பால அலங்காரத்துல மறைக்கப்பட்ட அந்த அம்பால நம்ம வந்து அலங்காரமா இந்த சங்கு வளையல் தான் பண்றோம். இந்த சங்கு வளையலோட தன்மை என்னன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷன், அதாவது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்பை வந்து கொடுக்கக்கூடியது சங்கு தான். மகாலட்சுமியோட தாய் வீட்டு சீதை வந்து லக்ஷ்மி அந்த சங்கு வளையல் தான். ஏன்னா பார்க்கடலை கடையும் போது தான் லக்ஷ்மி வெளிப்படுறா. ஸோ அப்போ அந்த தாய் வீட்டு சீதத்துல வரக்கூடிய அந்த சங்க வளையெல்லாம் நம்ம கட் பண்றோம். அப்போ வளையல் அப்படின்னும் பொழுது நமக்கு ரவுண்ட் பேட்டர்ன்ல வரும் இல்லைங்களா? ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளையல்னா இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ன்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இதுவா பண்ணுவோம். இந்த வளையல் பாருங்க அன்ஷேப்டா வரும். எதனாலன்னா ஒரு 2 ஜாயிண்ட்ஸ் வந்து இதுல பண்ணுவாங்க, 2 ஜாயிண்ட். ஸோ இந்த 2 ஜாயிண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிப் வச்சு இதில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த வளையல வந்து ஸ்டிப் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும். இந்த கட்டிங்ஸ்ல வந்து ஜாயின் ஆகும். இதோ இருக்கு பாருங்க, இந்த இடம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இடம் கூட இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஜாயிண்டிங் வந்து பண்ணுவாங்க. ரெண்டு சங்கம் வந்து ஜாயின் பண்ணாதான் வளையலா கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆடிப்பூரத்துலனா,
சிருஷ்டி ஒளியிலேருந்து வாங்கக்கூடிய இந்த வளையல அம்பாள் கோவில் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அம்பாள் கிட்ட வச்சு பூஜை பண்ணி நம்மளோட பொண்ணுக்கோ இல்ல நமக்கோ இல்ல நம்ம அம்மாக்கோ அந்த நம்ம போய் கிஃப்டா கொடுக்கணும். அப்படி பரிசா நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுனால அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது இந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கும். ஜென்ரலாவே இந்த சங்கு வலையில் ஒருத்தர் அணியறதுனால அவங்க கணவருக்கு தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும். அவங்க வந்து அவங்க கணவருக்கு முன்னாடி தான் சித்தி ஆவாங்க ஜென்ரலாவே. அது மட்டும் இல்லாம இந்த வளையல் அணியக்கூடிய அந்த பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை வந்து அபிரமிதமா சேர ஆரம்பிக்கும். அதே போல இந்த வளையல் அணியக்கூடிய பெண்கள் கிட்ட எந்த துர்சக்தியும் வராது. எதனாலன்னா உங்க கையில அந்த வெள்ளை வளையல் கூட ஒரு ரெட் கலர் பேங்கிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது வந்து கல்கத்தா காளி கோயில்ல இருந்து பூஜை பண்ணி வரக்கூடிய ஒரு பேங்கிள். ஸோ இது வந்து சப்போர்ட் பேங்கிளா முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி போடும். இந்த மாதிரி அணிவிக்கும் பொழுது இது வந்து அட்ராக்டிவ் பிளஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. வடநாடு பெங்காலிஸ்க்கு இதுதான் தாலி. ஆமா, இதுதான் சார் போட்டிருப்பாங்க. இதை போட்டிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சங்கு வளையல் வடநாடு பெங்காலிஸுக்கு தானுங்க, நம்ம ஏங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா மதுரையில வந்து 4 தெருவுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சங்கம் இருக்கிற தொழில் இருக்கு. இன்னுமே இருக்காது. ஸோ மதுரை மீனாட்சிக்கும் இந்த அலங்காரம் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் இந்த மாதிரி விசேஷமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ அந்த மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி, அதாவது ஒரு வீட்டுல கேட்பாங்க மீனாட்சி ஆட்சியா சுந்தரேஸ்வரர் ஆட்சியான்னு கேட்பாங்க. அதாவது பெண்ணோட ஆட்சியா ஆணோட ஆட்சியா கேட்பாங்க. ஸோ பெண்ணோட ஆட்சி இருக்கிற வீடு வந்து செழுமையா இருக்கும். ஆணோட ஆட்சி வந்து செழுமை இருக்காதுன்னு சொல்லல, ஆனா அதுல இருந்து சில தவறுகள் வரதுக்கு அதிக வாய்ப்பு, குற்றங்கள் ஒரு சிலது இருக்கலாம். பெண்களுக்கு அப்படி இருக்காது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனா இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெண் வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதல் அவங்க கணவருக்கு அவங்க குழந்தைகளுக்கு போகும். ஆனா ஒரு ஆண் வேண்டக்கூடிய வேண்டுதல் அந்த ஆணுக்கு மட்டும்தான் போகுமே தவிர்த்து குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ வராது. ஸோ பெண்ணுன்றவ ஆக்கும் சக்தி சொன்ன இல்லைங்களா? ஸோ இந்த வளையலை அம்பாள் கிட்ட கொடுத்து பூஜை பண்ணி நமக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்மளே அணிவிச்சுக்கலாம். ஸோ அணிகிறதுனால 100% பாதுகாப்பு, 100% நகை சேரும், 100% சுமங்கலி தன்மை. அதாவது இறக்கும் பொழுது கூட கணவருக்கு முன்னாடி இறக்கக்கூடிய ஒரு உன்னத பாக்கியம் எல்லாருமே. எதனாலனா ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் வாழ முடியும் கண்டிப்பா, ஆனா ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் வாழக்கூடாது. ஏன்னா பாக்குற கண்ணோ பேசுற வார்த்தைகளோ தவறான அணுகுமுறையில வந்து கொடுக்கும். ஸோ ஆனா ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் வாழலாம் சொல்றான். ஆனா அந்த ஆண் வாழவே முடியாது. அந்த பெண் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆணுக்கு தான் வந்து போன்லெஸ் பர்சன்றது தெரியும். ஏன்னா இத்தனை நாளா பேக் போனா வந்து நமக்கு சுட தண்ணி கூட வைக்க தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆண் இல்லாம இந்த பெண் சரவேல் பண்ணுவாங்க. இப்போ பசங்களை கட்டி காப்பாங்க, குழந்தைங்க பேர பசங்களை கட்டி காப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆண் வந்து அது பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அம்பாலோட கருணையை பரிபூர்ணமா பெற்று தரும். சந்திரனோட ஆதிக்கம், ஏன்னா வெள்ளை நிறம் வந்து சந்திரனோட ஆதிக்கம், சுக்கிரனோட ஆதிக்கத்தை பரிபூர்ணமா பெற்றிருக்கும். இது என்ன ராசிக்காரர்கள்லாம் போடலாம்? எல்லாருமே போடலாம். இது காமன். நான் தான் சொன்னேன், வடநாடு பெங்காலிஸ்க்கு தாலியா போடுறாங்கன்னா தாலின்றது எல்லா பெண்களும் அணியக்கூடியது. ராசி நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. இந்த வளையல் அணியணும்னா அந்த அம்பாள் விரும்பினா மட்டும்தான் அவங்களோட கையில. அதனால நம்ம கிட்ட 24, 26, 28 இந்த 3 வேரியன்ட்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து வாங்கி போட்டு இந்த மாதிரி வளையல்லாம் வேணும்னா மறக்காம சிருஷ்டி ஒளிக்கு வாங்க. ஹலோ மக்களே, பாருங்க சார் சொன்ன மாதிரி இந்த சங்கு வளையல் எல்லாமே பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இது கல்கட்டாலேருந்து பூஜை செய்து நம்மளோட சிருஷ்டி ஒளியில் நம்மளுக்காகவே இது கொடுக்குறாங்க. இதில் வந்து 24, 26, 28 வரைக்கும் சைஸஸ் நம்மளுக்கு இருக்குது. இதில் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நீங்களே பார்த்தீங்க. உங்களுக்கும் வீட்டில் ரொம்ப செல்வ செழிப்பாக சந்தோஷமாக ஆயுளோடு நல்லா இருக்கணும், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே தெரியுற நம்பருக்கு உங்களுக்கு அவங்களே டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. யாருக்கெல்லாம் இந்த சங்கு வளையல் வேணும், அஸ்ட்ராலஜி சார்ந்த உங்களுடைய டவுட்ஸ்கள் எதுனா இருந்தது அப்படின்னா நம்மளோட அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி சார்கிட்ட நீங்கள் தாராளமாக கன்சல்டிங் வரலாம். அது மட்டும் இல்லை, பரிகார பொருட்கள் நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் நிறைய இருக்குது. நீங்கள் அவர்கிட்டயே வந்து டைரெக்டாக கன்சல்ட் பண்ணியும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய புரோகிதர்கள் மற்றும் அஸ்ட்ராலஜர்ஸ் யாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டுனாலும் நீங்கள் டைரெக்டாக சிருஷ்டி ஒளியிலேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துக்கிட்டும் இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.